இன்று தாய் திருச்சபை ஆண்டவருடைய தோற்ற மாற்ற திருநாளை கொண்டாடுகிறது. இதை நாம் உருமாற்ற பெருவிழா என்றும், ஆண்டவர் தாபோர் மலையிலே தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக தமது மாட்சிமையை வெளிப்படுத்திய விழா என்றும் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய இந்த உருமாற்ற பெருவிழா திருச்சபை இதை விழாவாக கொண்டாடி உன்னதங்களிலே பாடி இவ்விழாவாக வார நாட்களில் கொண்டாட மிக முக்கியமான காரணம், ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானத்தில் இவ்வுலகிற்கு பெரும் காட்சியாக, விண்ணக காட்சியாக வெளிப்படுத்தப்பட்டார். தந்தையான இறைவன் வானத்தை திறந்து புறா வடிவிலே பரிசுத்த ஆவியை அனுப்பி இவரே நண்பார்ந்த மகன் என்றார். ஆண்டவர் இயேசு யார் என்பதற்கு ஆண்டவருடைய உருமாற்றம் பெரிய சாட்சியமாக அமைந்தது. இந்த உருமாற்றத்தை கண்டதற்கு பின்புதான் சீடர்கள் எல்லாம் தங்களுடைய அழைப்பில் இயேசு யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். இந்த உருமாற்ற நிகழ்வை நாம் இன்றைய நற்செய்தியில் படிக்கப் போகிறோம். மத்திய நற்செய்தியில் இதற்கு முன்பாக வருகின்ற பகுதிகள், ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுகிறார்கள். ராயப்பர் மட்டும் ஆண்டவரே நீர் மெசியா, கடவுளுடைய திருமகன், நாங்கள் எதிர்பார்த்திருந்தவர் என்று சொல்லுவதையும், இந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியவரின் வானக தந்தையே என்று இயேசு கூறுவதை பார்க்கிறோம். அது முடிந்த உடனேயே ஆண்டவர் மணமகன் பாடுபட்டு உயிர்க்க வேண்டும், மூப்பர்களிடமும் தலைமை குருக்களிடமும் கையளிக்கப்பட வேண்டும், அவர் கொடுமையான துன்பங்களுக்கு பின் சிலுவையிலே இறந்து 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்று தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற பகுதியை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு இவ்வுலகின் மீட்பர், கடவுளுடைய மகன் என்பது அவருடைய மரணம் உயிர்ப்பு வழியாக பெரும் காட்சியாக வெளிப்படுத்தப்படும் என்பதையும் சொல்லுகிறார். ஆக ராயப்பர் நீர் கடவுளுடைய மகன் மெசியா என்று விசுவாச அறிக்கையை விட்டபின் இயேசு சாகப் போவதாக சொல்வதையும் பாடுபடப் போவதாக சொல்வதையும் கேட்ட சீடர்கள் இன்னும் குழம்பி போயிருந்தார்கள். ஆகவேதான் சீடர்களின் முக்கியமான 3 பேரை, யாகப்பரையும் அருளப்பரையும் ராயப்பரையும் அழைத்துக் கொண்டு தாபோர் மலை மீது ஏறி அங்கே இயேசு அவர்களுக்கு முன்பு உருமாறினார் என்று பார்க்கிறோம். இந்த உருமாற்ற நிகழ்வு ஏறக்குறைய சீனாய் மலையிலே மோயிசன் ஆண்டவரை சந்தித்த அந்த நிகழ்வுக்கு ஒப்பாக இருக்கிறது. விடுதலை பயணம் நூலிலே 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்திலே ஆண்டவர் மோயிசனோடு உடன்படிக்கை செய்யும் போது, மோயிசனோடு பேசி 10 கட்டளைகளை கொடுத்த பகுதியிலே அங்கே பிரகாசமான ஒளி இருந்தது, மிக வெண்மையாக அது காட்சி அளித்தது, மேகம் வந்து சூழ்ந்து கொண்டது என்ற நிகழ்வுகள் இருப்பது போலவே ஆண்டவர் தாபோர் மலையிலே உருமாறிய போது அவருடைய உடை வெள்ளை வெளேர் என்று இந்த உலகத்தில் யாரும் எடுக்க முடியாத அளவிற்கு வெண்மையாக இருந்ததாகவும், அவர்களால் பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாசமாக இருந்ததாகவும்,
மேகங்கள் சூழ்ந்து கொள்ள அந்த மேகங்களிலே மோயிசனும் எலியாவும் இறங்கி வந்து இயேசுவோடு பேசுவதாக பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ராயப்பர் ஆண்டவர் இயேசு இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் மகிமைக்குரிய தேவன் பிலிப்பியர்கள் திருமுகம் 2வது அதிகாரத்திலே அவர் கடவுளுக்கு நிகரான நிலையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு மனிதருக்கு ஒப்பானார் என்று வாசிக்கிறோமே. அந்த மகிமையை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஆசிரியர் இயேசு சூசையின் மகன், மரியாதை மகன் என்று போதகராக என்னை பார்க்கிறீர்களே, என்னுடைய உண்மையான நிலையை, என் மகிமையை நீங்கள் தெரிந்து கொண்டால், இதில் நம்பிக்கை வைத்தால் எனக்கு சாட்சிகளாக துணிந்து போவீர்கள். காரணம், என் சீடர்களாக இருப்பதனால் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். என் பொருட்டு உயிரை இழக்கிறவன் அதை பெற்றுக் கொள்வான். என் பொருட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்தால் நீங்கள் மோசம் போக மாட்டீர்கள், எல்லோரும் மோட்சம் போவீர்கள் என்ற அந்த மெய்யான செய்தியை தருகிற விழாவாக இருக்கிறது. ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா நமக்கும் அந்த பேருண்மையை விளக்குகிறது. நற்கருணையில இந்த அப்பத்தில் இயேசு இருக்கிறாரா? இந்த பூசைக்கு அதே பூசையை பார்க்க வேண்டுமா? ஆண்டவருடைய கல்வாரிப்பாடுகளா? இதெல்லாம் உண்மையா என்று நம் கண்களுக்கு சாதாரணமாக தெரிகிற இந்த நற்கருணை அருள் அடையாளம் ஆண்டவர் உருமாறிய போது அந்த சீடர்களுக்கு தெரிந்தது போல நமக்கும் தெரிந்தார். ராயப்பர் சொன்னாரே, ஆண்டவரே நாம் இங்கேயே இருந்து விடுவது எவ்வளவு நல்லது. ஆண்டவரே இங்கே உமக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக கூடாரம் அமைப்போம் என்று ராயப்பர் சொன்னது போல நமக்கு உண்மை மட்டும் தெரிந்து விட்டார். நற்கருணைக்கு முன்னால் இருக்கிற உண்மை தெரிந்து விட்டார். நற்கருணையில் உயிரோடு இருக்கிற நம் இயேசுவை நாம் கண்டுவிட்டார். ஆலயங்களில் குடியிருக்கிற ஆண்டவரை கண்டுவிட்டார். ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது. திருப்பலிகளை நாம் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு நல்லது. மற்ற இடங்களில் எல்லாம் நாம் இருக்கும் போது மோசம் போவோம், ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் போது நாம் மோட்சம் போவோம் என்பதை தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மெய்யான உண்மையை, ஆண்டவருடைய திருவழிபாட்டை இயேசு நமக்கு யார் என்பதை அவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், கடவுளுடைய ஒரே பேரான மகன், உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்து நம்மை மீட்ட தேவன் என்ற அந்த வெளிப்பாட்டு விழாவை கொண்டாடுகிற போது நாமும் மெய்மறந்து ஆனந்தமாக ஆண்டவர் இயேசு என் மீட்பர், அவர் என் இரட்சகர், அவருடைய இரத்தம் எனக்கு ஜெயம் என்று சொல்லக்கூடியவர்களாக ஆனந்தமாக இவ்விழாவை நாம் கொண்டாடப்படுகிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் எத்தனை முறை நற்கருணையில பங்கெடுத்திருப்போம். அந்த நற்கருணையை எவ்வளவு அவசங்கையோடு வாங்கி உண்கிறோம். அதை வாங்கிவிட்டு ஆண்டவர் நமக்குள் வருகிறாரே என்று கைகுவித்து முழந்தால் படியிட்டு ஒரு நிமிடம் ஆராதித்தவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் எனக்குள் இருக்கிறாரே, என் தேவன், என் இயேசு என் வீட்டிற்குள் வந்தால், என் பக்கத்தில் வந்தால் நான் எப்படி அவரை ஆராதிப்பேன்? அதே இயேசு உயிரோடும் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் நற்கருணையில் வருகிற தேவனை நான் கையில் வாங்கி உண்ணுகிற போது எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு உருக்கமாக அந்த தேவனை ஆராதித்து எனக்குள் ஏற்று நான் ஜெபிக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருந்த அந்த குற்றத்திற்காக அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அன்று தாவூது மலையிலே வெளிப்படுத்தியது போல சாதாரண அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை நற்கருணையில் காண்கின்ற கண்கள் பேறு பெற்றவை. நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கிற இயேசுவை காண்கின்ற கண்கள் பேறு பெற்றவை. ஏனெனில் கண்டு விசுவசிப்போரை விட காணாமலே விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றோர் என்று சொன்ன உயிர்த்த ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கையுள்ளவர்களாய் நற்கருணையில் ஆண்டவரை தேடுவோம். அருட்சாதனங்களில் ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்ப்பதை நம்புவோம். நற்கருணை பிரசன்னத்திலே, நற்கருணை ஆலயத்திலே ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நற்கருணை ஆண்டவரோடு இருக்கக்கூடிய வாஞ்சை, அவருடைய திருவழிப்பாட்டை, அவருடைய பிரசன்னத்தை நாம் காணக்கூடிய வாஞ்சைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை இல்லாமல் திருப்பலியிலே உரிய பக்தியும் தயாரிப்பும் இல்லாமல் ஆண்டவரை காணாத குருடர்களாக வாழ்வதற்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலோ சொல்லாலோ செய்தாலோ கடமைகள் தவறியதாலோ பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கல்யாண சபையாளே, வானமுதல் உரியானவரே, சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும்
ஆண்டவருடைய தோற்றமாற்ற திருநாள் திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உடைய பிழைகளாக நிறைவான உரிமை பேச்சினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். 1 Corinthians 13:1 to 14. 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 1 Corinthians 13:1 to
வசனம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 9 தொடங்கி 10 இறுதியாக மற்றும் 13 தொடங்கி 14 இறுதியாக. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தது. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு ஒளிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இப்பொருள்வழியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நான் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பான மைந்தர் இவரே,
இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புணர்ந்து விடிவெளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருந்த இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. இவர் பொருட்டு நான் துதிபடுகிறேன். Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றனர். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார்.
அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஞாயிறு திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும், மாட்சிக்காகவும், தமது நன்மைக்காகவும், புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் தமது கையெழுத்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான உடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாளும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடுமின்றி இப்பொழுதே நிலையான வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாயாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வுகளின் பயணங்களை என்றும் எங்களோடு உண்டு என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றோம். அந்த ஆமையார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனித அனைவரோடு ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது.
தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம், இறை இரக்கமும் இறை வல்லமையும் இறங்கி வருகிற நேரம். விண்ணகம் மண்ணகத்தில் இருக்கிற இந்த சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் நமக்காக உருமாற்றுகிற நேரம், இந்த வசிக்கிற நேரம், இந்த எழுந்தேற்ற நேரம், தேவ வல்லமையை நாம் உணர வேண்டிய நேரம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றப் போகிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மாற வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையில உருக்கமான எண்ணத்தோடு ஜெபத்தோடு, என் தேவன் எனக்காக என்னுடைய தாழ்நிலையிலும் அவர் என் மீது கருணை கொண்டு இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் தன் உடலையும் இரத்தத்தையும் தருகின்ற அந்த வாஞ்சையை உணர்ந்து அந்த அருள் உணவில அந்த வானக விருந்தில வாஞ்சையோடு பங்கெடுத்து வளம்படைய நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒரு. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள். வாழ்வதற்கும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என்று உம் பிரியமான பிள்ளைகளாகி எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உணர்போகும் இயேசு ஆண்டவருடைய திருவுடலும் திருரத்தமும் தூய ஆவியானவருடைய உதவியோடு எங்களை உம் பிள்ளைகளாக ஒன்றுபட்டு வாழ உதவுவதாக. உலகெல்லாம் பறந்து கிடக்கிற உம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியில் என் பங்கு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த திருத்தல பயணிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த திருத்தலத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற புதிய ஆலய பணிக்கு உதவி செய்திருக்கிறவர்கள், உதவி செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் யாருடைய உள்ளத்தை எல்லாம் தொட்டு இந்த ஆலய பணியில தாராள உணர்வோடு உதவி செய்து தங்களை இணைத்துக் கொள்ள போகிற எல்லா பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருமண ஆயர் இவரோடும், இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற பிள்ளைகளோடும், இந்த திருப்பலியை கண்டுகொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களும் இந்த திருப்பலிகளை தங்களுடைய வரங்களுக்காக, கடவுளுடைய கிருபைக்காக, நிறைவுக்காக ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவு அடைய செய்ய வேண்டுகிறோம். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து இருந்து போன எல்லா ஆன்மாக்களையும், நம் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும், இந்த கொரோனா தொற்றிலே மரித்த எல்லா தேவ பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசியப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவர்கள் மக்களோராய் வந்த எல்லா புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தகுதி பெறும் பங்கு பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆழ்ந்த விசுவாசிகளாய் பபிலோனிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்களுக்கு நிறைவான வாழ்வை, நிறைவான உணவை, நிறைவான நம்பிக்கையை கொடுத்த தேவன் நமக்கும் அந்த நம்பிக்கையை தருவார் என்ற நம்பிக்கையில் இயேசு சாமி கற்றுக் கொடுத்த ஜெபத்தை வான தந்தையை நோக்கி நாம் கரம் பிரித்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள், கொரோனாவின் தொற்று நோய் எல்லா குடும்பங்களிலிருந்தும் உன் பிள்ளைகளுக்கு முழு விடுதலை அளித்து எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் அமைதி கொடையாக வழங்குவீராக. நாங்கள் உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து முழு விடுதலை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உம்மீது விசுவாசம் கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பபிலோனிலிருந்து அடிமைகளாய் திரும்பி வந்த மக்களுக்கு திருப்தி அளித்தவர், நிறைவளித்தவர், வாழ்வளித்தவர், மறுபடியும் தம் சொந்த மக்களாய் ஏற்றுக்கொண்டவர். வாயில்லா ஆடுகள் போல் பாலைவனத்தில் நின்று கொண்டிருந்த மக்களுக்கு பரிவிரக்கமும் வாஞ்சியும் கொண்டு நிறைவாக உணவளித்தவர். நம்மிடம் இருக்கிற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அற்பமாக நினைக்காமல் ஆண்டவருடைய உதவியினால் அதை 5000 பேருக்கு படுகச் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறவர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நிறைவுக்கூடும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக.
அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஞாயிற்று திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இங்கே ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றப்படுவதனால் நான் மறுபடியும் உங்களை கேட்கிறேன். திருப்பலி கருத்துக்கள் நீங்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய தொலைபேசி எண் 988-488-74449. ஆகவே இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் இந்த திருப்பலியின் தொடக்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே தொடர்பு கொண்டு இந்த திருப்பலி கருத்துக்களை ஒவ்வொரு நாள் திருப்பலியில் நிறைவேற்றுவதற்கும் திருப்பலியை நீங்கள் உபயோகம் செய்யலாம். உங்கள் வீட்டிலே பிறந்த நாள், திருமண நாள், வீட்டில் முக்கியமான வைபவங்கள் இருக்கிறவர்கள் அதை நீங்கள் பங்கு ஆலயத்தில் சென்று கொண்டாட முடியாததை கனவின் புனித சூசியப்பர் திருத்தலத்திலே இந்த திருப்பலியை உபயோகம் செய்து உங்களுக்காக ஆண்டவருடைய கல்வாரி பலியை நிறைவேற்றி கொண்டாட முயல்கிறோம். ஆக திருப்பலியை உபயோகம் செய்கிறவர்களும் திருப்பலி கருத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களும் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை வானகத்திலிருந்து எங்களுக்கு அளித்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக்குடைகளால் நிரப்பப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ள மக்களாகிய நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். கொரோனா தொற்றின் கொடுமையில் வேதனைப்படும் மக்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் இதற்கு தீர்வும் தந்து இந்த கொரோனா என்ற கொடும் தொற்றிற்கு பின் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. நம்மிடம் உள்ளதை 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனுமாக பாராமல் வல்லமையும் புதுமையும் செய்யும் ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பதை உணர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உதயமாகும் இனிய தமிழிசையா, மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையா, மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். உதயமாகும் இனிய தமிழிசையா, மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. கடவுளின் புனித சூசையப்பரை பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.